ஹாய்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு மேல அமைஞ்சிருக்கிற நியூ டவுன் அப்படின்ற லேஅவுட் பார்த்தா பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒத்தக்கல் மண்டபம்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு மேலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. இந்த ப்ராஜெக்ட்குள்ள எவ்வளவு ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்காங்க, என்னென்ன மெஷர்மெண்ட் பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்டோட நேம் நியூ டவுன் அப்படின்ற நேம்ல தான் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஏக்கர் பரப்பளவுல 135 சைட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ள என்ட்ரு ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருந்ததை பார்த்தோம். ஸோ ரோட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 33 அடி 30 அடியில் ஒயிட்டான தார் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோட்டோட ரெண்டு சைடுலுமே வந்து ஓப்பன் காங்கிரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். அதுபோக பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் லேஅவுட்ல வந்துருச்சுங்க. இண்டிவிஜுவல் வாட்டர் லைன் கனெக்ஷன் இருக்கு. அதுபோக ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் லிட்டர் 30,000 வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளப் ஹவுஸ் பார்க் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா உள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அமெனிட்டிஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ லேஅவுட்ல என்ட்ராகும் போது என்ட்ரன்ஸ் ஆர்ச் சொல்லியிருந்தோம். அதுபோக ரோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33 அடியில் ஒயிட்டான கார் ரோட்ஸுங்க. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டியான காங்கிரீட் ட்ரைனேஜ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் அவுட்லெட் இருக்குதுங்க. ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டேஷன் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பிளாட்டுமே வந்து பிளான்டேஷன் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுபோக வந்து இபி கனெக்ஷன் உள்ள வந்துருச்சுங்க இன்ஸ்டன்ட்டாக. ஸோ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது. அதுபோக இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ட்ரீ பிளான்டேஷனுக்கு நம்ம வந்து ட்ரிபிரேஷன் மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா 30,000 வாட்டர் டேங்க் பார்க் ஏரியாவில் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு 3 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதுபோக ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது இல்லை, எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கோம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. பார்க் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல ரொம்ப சூப்பராக எலிஜென்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஒரு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க் ஏரியாலே வந்து சிட்டிங் பெஞ்சஸ் இருக்குதுங்க. அதுபோக வந்துட்டு ஊஞ்சல் கொடுத்துருக்கோம், சீசா கொடுத்துருக்காங்க, சறுக்கு விளையாடுறது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் ஸ்பேஸுமே வந்து நம்ம வந்து தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாக்கிங் ட்ராக் இருக்குங்க பார்க்குள்ளேயே வந்துட்டு. பார்க் ஏரியால பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் ஸ்பேஸ் பக்கத்துலேயே வந்துட்டு புத்தாவோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு ஆலமரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு ரொம்ப நீட்டாக வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ள வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம வந்துட்டு பேஸ்கெட் பால் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டிங் பெஞ்சஸ் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.